இந்த அமர் பிரசாத் ரெட்டி போட்டிருக்கிற அந்த ட்வீட் இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறாரு. அதை தமிழில் தங்களுக்காக நான் வழங்க இருக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தீவிர லட்சியத்துடன் அரசியலுக்கு வந்தேன். கொள்கைகளில் சமரசம் செய்வதிலும் கவனம் செலுத்தி பதவி, அதிகார போட்டி, வெறுப்பு விட்டுவிட இன்று நான் தயாராக இருக்கிறேன். அது என்ன கொள்கைகளில் இதுக்கு முன்னாடி சமரசம் இல்லாம இவர் இருந்தாரு. அண்ணாமலையினுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. அண்ணாமலையை பதவியில் இருந்து நாடகம் விடும் வேளையில் உச்ச காட்சி நடக்குதம்மா, பாதைகள் பல மாறி வந்த பயணம் முடியுதம்மா. அமர் பிரசாத் ரெட்டிக்கும் கார்த்திக் கோபிநாத்துக்கும் நடந்த அந்த உரையாடல்ல நைஸ் யூ காட் மாரிதாஸ் வீடியோ டெலிட்டட் அண்ட் ஆர் பிரைவேட்டட், அவ்வளோ கேவலமா காரி துப்பியும் யூ மேட் டீல் ப்ரோ, வேற லெவல் யூ ஆர் அப்படின்னு இந்த கோயில் திருடன் ஆருத்ரா திருடன் மூஞ்சில புளிச்சு அவன் உன்னை 420 சீட்டர் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னவங்ககிட்ட அண்டர் கிரவுண்ட் டீல் வச்சிருக்கிறிய, யூ ஹேவ் த பால்ஸ், உனக்கு பால்ஸ் இருக்குதா? பால்ஸ் என்றால் உடனே அமர் பிரசாத் ரெட்டி சும்மா இருப்பாரா? பி யுவர் லிமிட், நான் தலைவர்கிட்ட நான் பேசுவேன், உன் லிமிட்டோட இருந்துக்க. நானும் இதே தான் திருப்பி உனக்கு சொல்றேன்னு கார்த்திக் கோபிநாத் சொல்ல, செந்திலும் கவுண்டமணியும் வடிவேலோட தங்கச்சிய பொண்ணு பார்க்க வருவாங்க. 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. ஒரு கட்டத்துல பொண்ணு நின்ன உடனே பொண்ணை 2 பேருக்குமே பிடிக்காதுன்னு உடனே நான் ஒரு முல்லை மாதிரி, நான் ஒரு முடிச்சவிக்கு, நான் ஒரு அயோக்கிய, நான் ஒரு திருடன் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி தங்களுடைய புகழை சொல்வதை போல பாஜக தொண்டர்கள் அண்ணாமலையோட பதவி பொறுப்பை எப்படி ஏற்றுப்பாங்க? எல்லா அரசியல் நாடகமும் தற்போது இப்போ அண்ணாமலை அவர் மாநில தலைவர் பொறுப்புல மாறுறாருன்னா அடுத்த மாநில தலைவராக யார் நியமிக்க விடுவார்? கையுரிமை போராளி ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். பாஜகவை சார்ந்த அமர் பிரசாத் ரெட்டி கட்சி பொறுப்புகளிலிருந்து விலக போவதா ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. எதனால இந்த விலகல்? அதாவது கட்சி பொறுப்புகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக கட்சியில் இருந்தே அமர் பிரசாத் ரெட்டி விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாடகம் விடும் வேளையில் உச்ச காட்சி நடக்குதம்மா, அந்த மாதிரிதான். பாதைகள் பல மாறி வந்த பயணம் முடியுதம்மா, அந்த மாதிரி அந்த காட்சிகள், அந்த நாடகம், இந்த ஃப்ராடு வேலை இதெல்லாம் ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. இந்த எண்டு எதை நோக்கி வந்திருக்குதுன்னா, அண்ணாமலையினுடைய தலைவர் பதவி. அண்ணாமலை தான் இவரை கட்சிக்குள்ள கொண்டு வராரு. அண்ணாமலை தான் தனக்கு அல்லக்கையாக வைத்துக்கொண்டு தன்னுடைய நடைபயண யாத்திரைக்கெல்லாம் கோஆர்டினேட்டராக இந்த அமர் பிரசாத் ரெட்டியை நியமிக்கின்றார். அந்த துணிச்சலில் தான் பாஜகவில் உள்ள பெண்கள் 10 மணிக்கு மேல சேவை செய்ய வர வேண்டும் அப்படின்ற அதிரடி உத்தரவுகளை எல்லாம் அமர் பிரசாத் ரெட்டி பிறப்பிச்சாரு. அமர் பிரசாத் ரெட்டி கட்சிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அமர் பிரசாத் ரெட்டி போட்டிருக்கிற அந்த ட்வீட் இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறாரு. அதை தமிழில் தங்களுக்காக நான் வழங்க இருக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தீவிர லட்சியத்துடன் அரசியலுக்கு வந்தேன். இருப்பினும் வழியில் பலரை மகிழ்விப்பதிலும் எனது கொள்கைகளில் சமரசம் செய்வதிலும், எப்படி கொள்கைகளில் சமரசம் செய்வதிலும் கவனம் செலுத்தி அரசியலில் பிழைப்பு போராட்டத்தில் சிக்கிக்கொண்டேன். பதவி, அதிகார போட்டி, வெறுப்பு, தேவையற்ற நாடகம் என அனைத்தையும் விட்டுவிட இன்று நான் தயாராக இருக்கிறேன். உண்மையான அன்புடனும் பாசத்துடனும் மக்களுக்கு சேவை செய்வதில் மட்டுமே எனது கவனம் உள்ளது. மக்களுக்கு உண்மையான சேவை செய்ய பாஜக அர்ப்பணிப்புடன் உள்ளது. கட்சி அலுவல்கள் என்னை பின்னே அழைப்பதால் நான் இப்போதைக்கு இந்த வேலையை நிறுத்தி விடுகிறேன் என்று விவேக் சொல்வதை போல சொல்லி இருக்கின்றார். அது என்ன கொள்கைகளில் இதுக்கு முன்னாடி சமரசம் இல்லாம இவர் இருந்தாரு புடிங்கி, இப்ப என்ன சமரசம் பண்ணிக்கிட்டார்? அந்த பின் கதை மலமாடு அமர் பிரசாத் ரெட்டி மலமாடுவாக உருவாவதற்கு முன்னால் உள்ள அந்த ஸ்டோரி ரொம்ப சுவையான ஸ்டோரி. சைபர் செக்யூரிட்டி, நேஷனல் சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற பேர்ல ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். அந்த அமைப்பிற்கு இந்திய அரசினுடைய லோகோ, இந்திய அரசினுடைய எம்பலம் எல்லாவற்றையும் முற்று முழுதாக பயன்படுத்துறாரு. அதாவது நேஷனல் சைபர் செக்யூரிட்டின்ற பேர்ல ஒரு அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பு ஏதோ இந்திய அரசின் கீழ் செயல்படுகின்ற ஒரு அமைப்பை போல இவர் சித்தரித்தார். அப்படி சித்தரித்து பல இடங்களில் பண மோசடி, நிதி மோசடி, இப்படியெல்லாம் மோசடி. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அவர் ஒரு தந்திரமான வேலையை பார்த்தார். அரசியல் தலைவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட்டோ அல்லது எங்கேயாவது பொது இடத்துல பார்க்குறப்ப சந்திச்சோ
அவங்களுக்கு பூங்கொத்து மலர் மாலைகளை போட்டு விட்டு பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கிறது. அந்த போட்டோவை வீட்டில் வரிசையா மாட்டி வச்சுக்கிறது. கிளிஜோசியக்காரன் இருப்பாங்கல்ல, இங்க பாருங்க எம்ஜிஆர், இங்க பாருங்க பாக்யராஜ், இங்க பாருங்க விஜய், அஜித், தனுஷ், இப்படி எல்லா நடிகர்களும் என்கிட்ட தான் வந்து கிளிஜோசியம் பாக்குறாங்க. என்கிட்ட ஜோசியம் பாக்குறதுனாலதான் அவங்க நம்பர் 1 இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தவன். இவன் இதுக்கு முன்னாடி பண்ணதுல மிக முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது. சன் டிவியினுடைய செய்தி தொகுப்பாளர் அவங்க, அதாவது மகாலட்சுமி, அவங்க குறித்து சவுக்கு சங்கர் மிக ஆபாசமாக கட்டுரை எழுதுறான். அவங்கள வந்து மிக மிக மலிவாக மலினப்படுத்தி இழிவுபடுத்தி ஒரு கட்டுரை எழுதுறான். அந்த கட்டுரைக்காக வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வெப்சைட் யாருதுன்னு தெரியல. சவுக்கு அப்படின்ற பேர்ல அந்த வெப்சைட் இருந்துச்சு. இன்னைக்குதான் சவுக்கு சங்கரனுடையதான் சவுக்கு வெப்சைட்னு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு அது தொடங்கப்பட்ட காலத்தில் யாருக்குமே தெரியாது. இந்த பாத்ரூம் கக்கூஸ்ல வந்து எழுதிட்டு போவானுங்களா, அந்த மாதிரி எழுதிட்டு போயிடுவான் சவுக்கு சங்கர். இப்ப யாருன்னு தெரியாம இருக்கிறப்ப இது தொடர்பாக வழக்கு நடத்தப்படுகிறது. வழக்கில் இந்த சவுக்கு வெப்சைட் என்னதே இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கரே வந்து நீதிமன்றத்துல சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது அதை ஆய்வு செய்வதற்காக ஒரு சைபர் செக்யூரிட்டி நிறுவனத்திடம் இதை ஒப்படைக்கிறார்கள். அப்படி ஒப்படைக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த மலர்மாடு அமர் பிரசாத் ரெட்டியினுடைய நேஷனல் சைபர் செக்யூரிட்டி நிறுவனம். இந்த நிறுவனம் அதில் ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வேலை தான் இவன் உருப்படியா செஞ்ச வேலை. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த வெப்சைட்டுக்கு டொமைனுக்கு பணம் கட்டணும்ல வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்படி டொமைனுக்கு பணம் கட்டுறதுல இவன் சவுக்கு சங்கரனுடைய ஏடிஎம் கார்டுல இருந்து பணம் கட்டி இருக்கிறாங்க. அப்ப இவனுக்கு தான் இந்த வெப்சைட் அப்படின்னு கையுங்களமாக சிக்கினார்கள். அது ஆரம்பத்தில், வழக்கினுடைய ஆரம்பத்தில். பிற்காலத்தில் இப்ப சவுக்கு சங்கர் நீதிபதி அங்க வேலை செய்கின்ற ஓஏ பெண்களை குறித்து ஆபாசமாக பேசி சிறைக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, முதல்ல இந்த ஆட்சி அமைந்த உடனேயே. அப்போ ஜெயில இருந்து வந்த வெட்டி இந்த கேஸுக்கான ட்ரையல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ போய் அமர் பிரசாத் ரெட்டி ஒரு 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு. ஜெயில இருந்து வந்த உடனே அண்ணாமலைக்கு ஆதரவா மிக தீவிரமாக சவுக்கு சங்கர் பேச ஆரம்பித்தார் அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். நாமே பலமுறை அதை அம்பலப்படுத்தி பேசி இருக்கின்றோம். அப்படி இவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே நீதிமன்றத்தில் பிறல் சாட்சியமாக மாறுகிறார் அமர் பிரசாத் ரெட்டி. எனக்கு அதை பத்தி தெரியாது. அதாவது நீதிமன்றமே பார்த்து இந்த சைபர் செக்யூரிட்டி அமைப்பு கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது இவனுக்கு தானா கண்டுபிடின்னு. ஆமாங்க, இவனுக்கு தான் கண்டுபிடிச்சாச்சு. இவனோட ஏடிஎம் கார்டை வச்சுதான் டொமைனுக்கு பணம் கட்டி இருக்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தில் சொன்ன மலமாடு வந்து பிறல் சாட்சியா மாறுறாப்புல. எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு பிறல் சாட்சியாக மாறி சவுக்கு சங்கரை காப்பாற்றுகின்ற வேலையை அது செஞ்சிருக்கிறாப்புல. இது ஒரு அயோக்கியத்தனமான வேலை. இதெல்லாம் கடந்த காலத்தில் மலமாட்டினுடைய கதை. பாஜகவிற்குள் வந்த பிறகு மலமாடு என்ன செய்கிறதுனா, ஏற்கனவே நாம் ஆதாரங்களோடு அடுக்கிய ஆருத்ரா மோசடி, 2500 கோடி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த, நிதி மோசடி செய்த அந்த திருட்டு நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். அந்த குற்றவாளிகளை எல்லாம் காப்பாற்றி விட்டார்கள். குறிப்பாக ஆருத்ராவின் நிர்வாக இயக்குநர்களில் ஒருவராக இருந்த ஹரீஷை கூட்டு வந்து கட்சியில் பொறுப்பு கொடுத்து தன்னுடைய பிரிவிலேயே, இவர் அப்போ வந்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளராக இருந்தார். பெரிய நாட்டுக்கே மினிஸ்டர்னு நினைப்பு இருந்தாப்புல. அதுல இவனுக்கு மாநில செயலாளர், ஹரீஷுக்கு மாநில செயலாளர் பதவி கொடுத்தார்கள். பதவி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பிரதமரை வரவேற்கின்ற அந்த வரவேற்பு குழுவில் ஒரு தேடப்படும் குற்றவாளியான ஹரீஷுக்கு இடம் கொடுத்தார்கள். இந்த மாதிரி பல்வேறு சாதனைகளை இந்த மலமாடு கடந்த காலங்களில் செஞ்சிருக்கிறான். இதுதான் இவனோட கொள்கை, இதுதான் இவனுடைய பதவியை வைத்து இவன் செய்த வேலை. இது போக நீட்ல கம்மி மார்க் எடுத்த பொண்ணுக்கு பிரைவேட்ல சீட்டு வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து அண்ணன் காலில் விழு அப்படின்னு அண்ணாமலை காலில் விழ வைத்த அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் ஏற்கனவே வந்தது. இப்போ முழுக்க அண்ணாமலைக்கு ஒரு புரோக்கராக செயல்பட்டவன் தான் இந்த அமர் பிரசாத் ரெட்டி. 10 மணிக்கு மேல பெண்கள் வேணுமா, ஏற்பாடு பண்ணிக்கலாங்க. உங்க வீட்டு முன்னாடி கொடி நட்டு ஜெயிலுக்கு போகணுமா, ஏற்பாடு பண்ணிக்கலாங்க. இப்படின்னு பல வேலைகளை செய்து கொடுத்த ஒரு புரோக்கர் தான் இந்த அமர் பிரசாத் ரெட்டி. இப்ப என்னன்னா, அண்ணாமலையினுடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்து விட்டது. அண்ணாமலையினுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. அண்ணாமலையை பதவியில் இருந்து தூக்கப் போகிறார்கள் அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. அதனாலதான் முன்கூட்டியே டெல்லியில இருந்து அண்ணாமலைக்கு அறிவுறுத்தப்பட்டு அவர் லண்டன் போய் 6 மாசம் கோர்ஸ் படிக்கிற போறதாகவும், அந்த கோர்ஸோட டியூரேஷனே 3 வாரம் தான் சொல்றாங்க. ஆனா இவரு 6 மாசம்,
அந்த கோர்ஸ் படிக்க லண்டன் கிளம்பி போறாப்புல. இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் வரப்போகிறதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சி தலைவராவது தன் கட்சியை நடுத்தருவில் நிறுத்திவிட்டு லண்டனுக்கு போய் படிக்க போவாங்களா? லண்டனுக்கு ஒரு உல்லாச பயணத்திற்கு அண்ணாமலை தயாராகிவிட்டார். அந்த உல்லாச பயணம்ன்றது உல்லாசமாக இருக்க போறதில்லை, அது ஒரு எண்டிங். அண்ணாமலையினுடைய அரசியலுக்கு ஒரு எண்டிங்கா வரப்போகுது. சமீபத்தில் அதை மேடையிலும் சூசகமாக அண்ணாமலை சொன்னார். நான் 3 வருஷம் ஆச்சு, என்னால சரியான முடிவு எதுவுமே எடுக்க முடியல, நான் ஏன் இந்த பதவியில இருக்கணும்னு இவர் என்ன போட்டாரோ அதே தான் அவர் பேசியிருந்தார். ஆமா, அத அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார். அந்த அண்ணாமலை சொன்னதனுடைய நீட்சி, அண்ணாமலை போக போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு அல்லக்கையாக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி கலந்துக்கிட்டான். அதே போல வார் ரூம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. கிருஷ்ணகுமார் முருகன் ஒருத்தர் இருந்தான். அவன் விகடனுடைய வால்பேப்பரையே போலியாக தயாரித்து அதுல ஸ்டாலின் பேரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி ஒரு வால்பேப்பர் வெளியிட்டு ஜெயிலுக்கு போனான். அவனும் விலகிட்டான். அப்புறம் சூர்யா சிவா அவர் விலகி போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கிறார் அண்ணாமலைய. இப்படி அண்ணாமலையினுடைய நிலைமை அதோகதி ஆகிவிட்டது. அண்ணாமலையினுடைய முடிவு என்பது அண்ணாமலையின் கூட இருந்த அல்லக்கைகளின் முடிவாக அது மாறிவிட்டது. அதனுடைய வெளிப்பாடுதான் அமர் பிரசாத் ரெட்டியினுடைய இந்த ட்வீட். இதோட மட்டும் கிடையாது. கார்த்திக் கோபிநாத் அப்படின்ற கோயில் திருடன் ஒருத்தன் இருக்கான்ல, சிலை திருடன், அதாவது சிறுவாச்சூர் மதுரை, அந்த நியூஸை நான் தான் பிரேக் பண்ணேன், அது பலருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் இந்து அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோயில். அந்த கோயிலின் உப கோயில்களாக சில முனியப்பன் கோயில்கள், சில மண் சிலைகள்லாம் இருக்குது. அதை ஒரு பாப்பான் குடிச்சிட்டு போய் அடிச்சு உடைச்சிடறான். இது யார் செஞ்சது? ஒரு பாப்பான் செய்யறான். கடலூரை சார்ந்த ஒரு பாப்பா. அவனை அரெஸ்டும் போலீஸ் செஞ்சிடறாங்க. அவன் சிறையில் அடைக்கப்பட்டுறான். ஆனா இந்த திருட்டு பையன் என்ன பண்றான்னா, இவன் இன்னும் இந்த கட்சியில அஸ்வத்தாமன் ஒருத்தர் இருப்பான், மாதேசிக்கிட்ட உட்காந்து வாயை 1.5 முழத்துக்கு விரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அவன் இது போன்ற நிறைய பேர் சேர்ந்து போய் அங்க பெரம்பலூர்ல தான் சிறுவாச்சூர் இருக்குது. பெரம்பலூர்ல கிறிஸ்டின்ஸும் கம்மி, முஸ்லிம்ஸும் கம்மி. இங்க இன்னும் சொல்ல போனா கிறிஸ்டின்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூர்ல. அங்க மதமாற்றம் நடக்கிறது. கிறிஸ்தவ மிஷனரிகளின் மதமாற்றத்தின் காரணமாகத்தான் இந்த கோயில் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கோடிக்கணக்கில் வசூல போடுறான். எதை பேரை சொல்லி வசூல போடுறான்? கவர்மெண்ட் கோயிலை இவர் மீண்டும் கட்டித்தர போறேன்னு வசூல போடுறான். இது யோசிச்சு பாருங்களேன். ஏர்போர்ட் அடிக்கடி இடிஞ்சு விழுந்துட்டு இருந்துச்சு முன்னாடி. நான் ஏர்போர்ட்டை கட்டித்தர போறேன்னு யாராவது நீங்களும் நானும் வசூல போட்டா அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ். இப்போ அந்த வேலையை செஞ்சா அதை அம்பலப்படுத்தணும். அதற்கு பிறகு அவன் கைது செய்யப்பட்டான். இப்படி ஒரு திருட்டு பின்னணி உள்ளவன் தான் கார்த்திக் கோபிநாத். இன்னைக்கு அவன் சமூக ஊடக பிரிவினுடைய மாநில தலைவராக இருக்கிறான்னு நினைக்கிறேன் பாஜகவில். அப்படிப்பட்ட இந்த கோயில் திருடனுக்கும் ஆருத்ரா திருடனான அமர் பிரசாத் ரெட்டிக்குமான உரையாடலை, வாட்ஸ்அப் உரையாடலை அண்ணன் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. அந்த உரையாடல் என்ன இருக்குன்னா, மாரிதாஸ் ஏற்கனவே அமர் பிரசாத் ரெட்டி, ஆருத்ரா இவங்க அடிச்ச மோசடி, அண்ணாமலை இதை பத்திலாம் ஏற்கனவே அது உட்கட்சி பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தில் அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் போட்டு கிளின்னு கிழிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தான். அந்த வீடியோவை நீக்க சொல்லி அவன் காலில் இவன் விழுந்திருக்கிறான். நான் இப்படி அரசியலை விட்டே போக போறேன், எதுக்கு அந்த வீடியோ வச்சுட்டு இருக்கிறீங்க, அதை நீக்கிருங்கன்னு சொல்லிட்டு. அமர் பிரசாத் ரெட்டிக்கும் கார்த்திக் கோபிநாத்துக்கும் நடந்த அந்த உரையாடல்ல, நைஸ் யூ காட் மாரிதாஸ் வீடியோ டெலிட்டட் அண்ட் ஆர் பிரைவேட்டட், அவ்வளோ கேவலமா காரி துப்பியும் யூ மேட் டீல் ப்ரோ, வேற லெவல் யூ ஆர் அப்படின்னு இந்த கோயில் திருடன் ஆருத்ரா திருடன் மூஞ்சில புளிச்சுன்னு ஒரு காரி துப்புறான். அவ்வளவு கேவலமா மாரிதாஸ் என்கின்ற கரடி உன் மூஞ்சில் காரி துப்பி இருக்கிறது. அப்படி காரி துப்பி நீ அவன்கிட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீல் வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை நீக்க வச்சிருக்கிற. அது என்ன டீல் அப்படின்னு தெரியல. மாரிதாஸுக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்குமே தெரிந்த பண ரீதியாக ஏதோ ஒரு ரீதியாக அப்ப அவனும் இப்படி வீடியோ போட்டுதான் மிரட்டி சம்பாதிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்றது அப்பட்டமாக தெரிகிறது. யூ ஆர் வேற லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்றான். சொன்னதோட மட்டும் இல்லாம அவன் உன்னை 420 சீட்டர் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னவங்ககிட்ட அண்டர் கிரவுண்ட் டீல் வச்சிருக்கிறிய, யூ ஹாவ் த பால்ஸ் டு டெக்ஸ்ட் மீ. உனக்கு பால்ஸ் இருக்குதா? பால்ஸ் என்றால் அது மாங்கொட்டையா புளியாங்கொட்டையா என்பதை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐ கால்டு யூ, அவன் பேசிட போற அப்படின்னு இவன் சொல்லிருக்கிறான். உடனே அமர் பிரசாத் ரெட்டி சும்மா இருப்பாரா? பி யுவர் லிமிட், நான் தலைவர்கிட்ட நான் பேசுவேன், உன் லிமிட்டோட இருந்துக்க அப்படின்னு அவன் சொல்ல. அடுத்து நானும் இதே தான் திரும்பி உனக்கு சொல்றேன்னு கார்த்திக் கோபிநாத் சொல்ல,
தலைவர் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு அவன் சொல்ல, கடைசியா வந்து நானும் தலைவருக்கு மெசேஜ் பண்ணிருக்கிறேன் இவன் சொல்ல, இப்படி 2 பேரும் வாட்ஸ்அப்பில் ஒரு உக்கிரமான வார்த்தை போரை நடத்தி இருக்கிறார்கள். அதான் இந்த வடிவேலு காமெடி மாதிரி தான். செந்திலும் கவுண்டமணியும் வடிவேலோட தங்கச்சியை பொண்ணு பார்க்க வருவாங்க, 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. ஒரு கட்டத்துல பொண்ணு வந்து நின்ன உடனே பொண்ணை 2 பேருக்குமே பிடிக்காதுன்னு உடனே நான் ஒரு மொல்ல மாதிரி, நான் ஒரு முடிச்சவைக்கு, நான் ஒரு அயோக்கியன், நான் ஒரு திருடன் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி தங்களுடைய புகழை சொல்வதை போல இந்த வாட்ஸ்அப் உரையாடலில் நீ அப்படி என்று அவனும், இவன் இப்படி என்று இவனும் மாறி மாறி புகழ்ந்து தள்ளி இருக்கிறார்கள். அதுதான் இந்த வாட்ஸ்அப் உரையாடல்ல நடந்திருக்கு. பாஜக தொண்டர்கள் அண்ணாமலையோட பதவி பொறுப்பை எப்படி ஏத்துப்பாங்க? அவர் வந்து 2 ஸ்டேட்ல சிஎம், ஒரே நேரத்துல தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் சிஎம் ஆக முடியாதா, அதுக்கான வாய்ப்புலாம் இல்லையான்னு சொல்லி ஆர்வமா கேட்டிருந்தாங்க. அந்த நிலைமை என்ன ஆகும்? அது மட்டுமா சொன்னாங்க, 2035 இந்தியாவினுடைய பிரதமர் கேண்டிடேட்டே இவர் தான் அப்படின்ற அளவுக்கு அடிச்சானுங்க. ஆனா அந்த எல்லா அரசியல் நாடகமும் தற்போது முடிவுக்கு வருகிறது. அண்ணாமலை அரசியலுக்கு வந்த இந்த 3 ஆண்டுகளில் ஒரு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு கொள்ளையடித்திருக்கின்றார், சொத்து சேர்த்திருக்கின்றார். அந்த சொத்தை வச்சுக்கிட்டு ஒன்று பாஜகவில் ஏதாவது கௌரவமான பதவி கொடுக்குற மாதிரி தெரியல, அண்ணாமலை போய் தனியாக கட்சி ஆரம்பிக்க வேண்டியதுதான். அந்த கட்சியும் ஜாதி கட்சியாகத்தான் தொடங்க இருக்கின்றார். ஜாதி கட்சியை தொடங்கி வள்ளி கும்மி அடிச்சுக்கிட்டு ஓரமா உட்கார்ந்துருக்க போறாரு. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவர் பொறுப்புல வந்து மாறுறாருன்னா அடுத்த மாநில தலைவரா யார் நியமிக்கப்படுவார்? இல்ல, அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் போட்டி நடந்து கொண்டு இருக்கின்றது. கையுரிமை போராளி KT ராகவன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், இந்த 4 பேருக்கு இடையில் மிக கடுமையான உக்கிரமான ஒரு போட்டி நடக்குது. பொன்னாரும் இந்த போட்டியில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இதுல KT ராகவனுக்கு ஆதரவாக என்னதான் KT ராகவன் இத்தனை கைலீலைகளை நடத்தி காட்டினாலும் KT ராகவனுக்கு பின்னணியில் நிர்மலா சீதாராமன் இருந்து அவருக்கு அந்த பதவியை பெற்றுக் கொடுக்க தீவிரமாக இருக்கின்றார். இன்னொரு புறம் தமிழிசைக்கு அமித்ஷாவினுடைய சப்போர்ட் இருக்குது. வானதி சீனிவாசனுக்கு ஜக்கி வாசுதேவ் கஞ்சாக்குடிக்கு அவரோட ஆதரவும் அங்க அதிமுகவில் இருக்கின்ற தீவிர மோடி விசுவாசியும் மோடியை டாடியாக ஏற்றுக்கொண்டவருமான வேலுமணியினுடைய ஆதரவும் வானதி சீனிவாசனுக்கு இருக்கிறது. நயினார் நாகேந்திரனுக்கு அண்ணாமலையை இங்கு கொண்டு வந்து அவரை தலைவராக்க அரும்பாடுபட்ட BL சந்தோஷ் அவரும் நயினார் நாகேந்திரனை ஆதரிக்கிறார்கள். இப்ப இந்த பதவிக்கான போட்டி தான் இப்ப உக்கிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் அண்ணாமலை கதை முடிய போகிறது. அமர் பிரசாத் ரெட்டி எல்லாரும் இப்ப தெரிச்சு ஓட போறாங்க. இன்னொரு புறம் அடுத்த தலைவர் யார் என்பது ஒரு சில நாட்களுக்குள், குறிப்பாக ஒரு 10-20 நாட்களுக்குள்ள அது தெரியும் அப்படின்றதுதான் பாஜகவில் இருந்து சோர்சஸ் நமக்கு கொடுக்கின்ற தகவல்கள். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து பல்வேறு தகவல்களை மிக நன்றி. நன்றி.